அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கடவுள் தருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தினால் கண்டிப்பாக விண்ணகம் நமக்கு நிச்சயம். கண்டிப்பாக இறைவனுடைய ஆசிரையும் அருள்வரங்களையும் சுவைப்பது நிச்சயம். நாம் மனம் மாறி அவரிடம் திரும்பி வர வேண்டும். மனமாற்றத்தை நம்முடைய வாழ்விலே, செயல்களிலே காட்ட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு நம் அனைவரிடமும் விரும்புகிறார். இது ஒரு அழகான ஒரு வாய்ப்பு. இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு அழகான ஒரு வாய்ப்பு தான், இந்த சந்தர்ப்பம் தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே உண்மையான ஒரு உளமாற்றத்தை, உளவியல் மாற்றத்தை அல்லது ஒரு சிந்தனை மாற்றத்தை, பார்வையிலே, செயல்களிலே, வாழ்விலே, உறவிலே மாற்றங்களை கொண்டு வந்தால் உண்மையிலே நாம் அனைவரும் வெற்றியாளர்கள் தான், மகிழ்ச்சியை சுவைப்பவர்கள் தான். ஒன்றை ஒன்று நாம் திரும்பி வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மனம் மாறணும். நாம் அனைவரும் இத்தனை வருஷங்களா கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். எத்தனை தவக்காலத்தெல்லாம் நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம். எத்தனை உயிர்ப்பு விழாக்களை எல்லாம் கொண்டாடி இருப்போம். எத்தனை முறை நம்ம கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கிறோம். ஆனா நம்முடைய உண்மையிலே நம்முடைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குதா? நம்முடைய சிந்தனையில, வார்த்தையில, பார்வையில மாற்றம் இருக்குதா? ஒருவேளை கடவுள் தருகின்ற இந்த வாய்ப்பை இந்த நாளிலே, இந்த நேரத்துல நாமெல்லாம் உண்மையிலே பயன்படுத்தி கொண்டால் உண்மையிலே நாமெல்லாம் பாக்கியசாலிகள். இவ்வளவு நாள் நான் ஆணவத்தோட இருந்தேன், கோபத்தோட இருந்தேன், பழி வாங்குகின்ற எண்ணத்தோட இருந்தேன், வேதாவித்தனத்தோட இருந்தேன், நல்ல ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அல்ல பழி வாங்குகின்ற எண்ணங்களோட இருந்தேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் இறங்கி வர போறேன் அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சோம்னா உண்மையிலே மனம் மாற்றம் வந்து விட்டது என்று அர்த்தம். நாம் அனைவரும் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்று அர்த்தம். கொஞ்சம் விட்டு கொடுப்போமே, கொஞ்சம் தான் கீழே இறங்கி வருவோமே. ஆண்டவரே தன்னுடைய இறைநிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். ஏன் நாம மட்டும் இறங்கி வராம இருக்கிறோம்? கொஞ்சம் இறங்கி வர பார்ப்போமே. இந்த தவக்காலத்துல, இந்த தவசு காலத்துல, கொஞ்சம் இந்த நாட்கள்ல மட்டும் இல்ல, நம்ம உண்மையாகவே அந்த முயற்சியை மேற்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் நாமெல்லாம் கொஞ்சம் இறங்கி வருவோம். நம்முடைய மகிழ்ச்சி, சமாதானம், அன்பு, ஒற்றுமை, மனசுல ஒரு திருப்தி, நிம்மதியான உறக்கம், நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நாம கொஞ்சம் இறங்கி வரணும். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில, வார்த்தையில, செயல்களில மாற்றங்களை கொஞ்சம் கொண்டு வரலாம். யோசிச்சு பார்ப்போம், எந்த வகையில கொஞ்சம் நமக்கு கீழே இறங்கி வரலாம். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதே இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்ப்போமே. கடவுளுக்காக கொஞ்சம் முயற்சி தான் செய்து பார்ப்போமே. நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். கண்டிப்பாக நாமெல்லாம் கஷ்டத்துல, துன்பத்துல, நோயில இருக்கணும்னு விரும்புகிறவர் நம்முடைய கடவுள் அல்ல. நம்மளாம் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுற கடவுள். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுச்சு. அதே நேரத்துல நாம இவைகளிலிருந்து வெளிவரதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஒரு முயற்சி எடுப்போமே. கொஞ்சம் தியாக மனப்பான்மையோடு, ஒரு தாராள மனப்பான்மையோடு, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கோப நிலையிலிருந்து மன்னிக்கின்ற நிலைக்கு அப்படியே கொஞ்சம் மாறி வருவோமே. பழி வாங்குகின்ற நிலையிலிருந்து அன்பு செய்கின்ற நிலைமைக்கு, நம்மை சபித்தோருக்காக ஜெபிக்கின்ற ஒரு நிலைமைக்கு, அல்லது ஒரு கனி தருகின்ற நல்ல மரங்களாக மாறுவதற்கு கண்டிப்பாக நாம் அனைவரும் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நாம் அனைவரும் வெற்றியாளர்கள் தான். இல்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவா சொல்லப்படுகிறது. ஒரு வருஷம் பார்ப்போம், கொத்தி எரு போடுவேன், அடுத்த வருஷம் கனி கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா வெட்டிடலாம் அப்படின்னு அந்த வீட்டினுடைய அந்த தோட்டத்தினுடைய தொழிலாளி அந்த உரிமையாளரை பார்த்து சொல்றார். ஒருவேளை ஆண்டவரும் நமக்கு இந்த வாய்ப்பை இன்னைக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியா கூட தரலாம். இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு தர, பயன்படுத்திக்கோங்க, இல்லை என்றால் அதனுடைய சம்பாவனையை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒருவேளை நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக, அன்பு கலந்த ஒரு எச்சரிக்கை செய்தியாக நமக்கு தருகின்றார். மனம் மாறினால் கண்டிப்பாக நாம் அனைவரும் வாழ்வோம். மனமாற்றமே உண்மையான வாழ்வினுடைய ஏற்றம். ஆகவே மனம் மாறுவோம், வாய்ப்புகளை பயன்படுத்துவோம், இறைவனுக்கேற்ற நல்ல கிறிஸ்தவ மக்களாக பணிவோடு ஒழுக்கத்தோடு வாழ்வோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வளப்படுத்துவாராக.